லக்னத்தில் திக்பலம் 2 டிக்கு, ஆட்சி, நீச்சம், சமம், ஆட்சி, இங்கே மூலத்திரிகோணம், திக்பலம் 2 டிக் 2 டிக் 1 டிக் 1 டிக் 2 டிக், 6ல் மறைந்தாலும் கூட நட்பு வீடு. சுபர் 7ல் அமர்ந்திருக்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். 8ல் மறைந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட இடம் கிடையாது, இது புதனுடைய வீடு தானே. இங்கே உச்சம் 100 மார்க். ஆஹா, லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். சிம்மத்திற்கு கொடுக்காத மார்க்கை இங்கே கொடுக்குறேன். சிம்மத்திற்கு மார்க்கை கொடுக்கல, இங்கே 3 டிக் கொடுத்தேன். அப்படியே மார்க்கை இங்கே 2 டிக்கை ஆக்கிட்டேன். லக்னத்திற்கு ஏற்றாற் போல அப்படியே பாவக ஸ்தான இந்த வலிமைகளை அப்படியே மாத்திரன்றதை மட்டும்தான் இந்த வகுப்பின் மிக நுணுக்கமான ஒன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிம்மத்திற்கு இங்கே 2 டிக்கு கொடுத்த நான், அதே 5ஆம் அதிபதியாக அவர் இங்கே வரும் பொழுது இங்கே உச்சத்திற்கு மிகப்பெரிய மார்க் கொடுக்குறேன், 100 மார்க் கொடுக்குறேன். லக்னத்தோடு தொடர். இங்கே சிம்ம வீடு 2 மார்க் அல்லது 2.5 மார்க் கொடுப்பேன், 2 அல்லது 2.5, 75-80 மார்க் கொடுப்பேன். 1 மார்க், 1 டிக் 1 டிக். ஆக இவைகளை புரிந்து கொண்டாலே விருச்சிக லக்னத்திற்கு இந்த இடங்களில் அவர் இருக்கும் பொழுது எத்தகைய பலன்களை செய்வார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும்.